அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு அதாவது 20ஆம் தேதி ஜனவரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தாவேகா கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்கள் பரந்தூருக்கு போயிருக்காரு. முதல்ல நம்ம ஒரு விஷயத்துக்கு பாராட்டணும். ஏன்னா பனையூரில் இருந்து அவர் பெருசாக வெளியே வரவே இல்லை. வீட்டுக்குள்ளேயே தான் இருந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அறிக்கை விடுறது இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருந்து அரசியல் பண்ணிகிட்டு இருந்ததுனால எல்லாருமே அவர் பயங்கரமாக விமர்சித்தாங்க. என்னால் ஹார்டாக பேச முடியலைங்க. ஏன்னா நான் தளபதி விஜயோடைய ரசிகர், ரொம்ப எனக்கு பிடிக்கும். அரசியல் ரீதியாக இப்போ விமர்சனம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். தோழர்கள் வேறு கேட்குறீங்க, நீங்கள் ஏன்பா விஜயை மட்டும் ரொம்ப பேச மாட்டேங்கிற, விஜயை மட்டும் சாஃப்ட் கார்னர் விட்டு பேசுகிற அப்படின்னா, ஏன்னா எனக்கு அவரை பிடிக்கும். ஆனால் அரசியல் நிலைப்பாடுகளில் எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு இடதுசாரியாக இருக்கிறதுனால எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அவருடைய இந்த போக்கு, அந்த செயல்பாடுகள் இருக்கு இல்லையா, அதில் எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்குது. இருந்தாலும் என்னால் கடுமையாக விமர்சிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கேன். அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு காணொலியை பாருங்கள். சரி, இப்போ கதைக்கு வருவோம். என்னென்னா, இந்த விஷயத்துக்காகவே அவரை பாராட்டலாம். எங்கள் வீட்டிலேருந்து வெளியே வந்திருக்காரு, பனையூர்லேருந்து பரந்தூருக்கு போயிருக்கார் அப்படின்றத நினச்சி நம்ம ரொம்ப பாராட்டணும். முதல்ல என்ன சொன்னாங்க, அங்கே உள்ள மக்களையெல்லாம் பார்க்க போகிறாங்க, அங்கே உள்ள மக்கள் கூடலாம் பேச போகிறாரு அப்படின்னாங்க. ஆனால் அங்கே போயிட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் கூட பேசவே இல்லை. அவர் மட்டும் அரசியல் பேசிட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுலாம் பேசிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். இதில் வேற சாட்டை துறைமுருகங்க, கேட்டுக்கோங்க. ஒரு சின்ன பையன் ராகுல்னு ஒரு பையன், அவன் இந்த சாட்டை துறைமுருகனுடைய சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருப்பான் போல இருக்கு. அந்த சின்ன பையன் பேசினதை எடுத்து போட்டு அதை தான் விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கார். அந்த நேரில் போய் பேசினப்போவும் ராகுல்ன்ற ஒரு பையன் பேசுகிறத நான் கேட்டேன் அப்படி. அதுக்கு சாட்டை துறைமுருகன் தேங்க்ஸ் விஜய் அண்ணா, தேங்க்ஸ், என்னுடைய சேனலில் நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியுது, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரிலாம் போஸ்ட் போட்டிருக்காப்புல. ஏன்னா வெக்கமாகவே இருக்காதாடா, அந்த ஆளை இப்படி கேவலமாலாம் பேசிக்கிட்டு ரோட்டில் அடிபட்டு செத்து போயிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளோ கேவலமாக விமர்சிச்சுக்கிட்டு அவர்கிட்ட போயிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு போடுற வெக்கமா இல்லையாடா சாக்கடை. அந்த போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 22 மே 2023 போட்டிருக்கான் இந்த சாக்கடை. அதை குறித்து இப்போ தான் விஜய் அவர்கள் பேசுகிறாரு. ஏன் இவ்வளோ நாள் எதுக்கு கேப்பு? கட்சி ஆரம்பித்தது February 2024. அப்போல்லாம் ஏன் பேசவே இல்லை? அப்போ அந்த டைமில் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டது 2023. அந்த வீடியோவை அவர் எப்போவோ பார்த்துருந்துருப்பாரு. இப்போ ஒன்றும் அந்த வீடியோ எங்கேயுமே பார்த்த மாதிரி தெரில. இப்போ என்ன தேடி போய் பார்ப்பாரா அவர்? அந்த டைம்லேயே அவர் பார்த்துருந்துருக்கணும். ஆனால் அந்த டைமில் பேசாமல் ஏன் இப்போ பேசணும்? முதல்ல குழந்தைங்க கிட்ட போய் கருத்து கேட்குறதே ஒரு கோமாளித்தனம். குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? குழந்தைங்களுடைய கருத்தை ஒரு கருத்தாக எடுக்க முடியுமா? முதல்ல அந்த குழந்தைங்க கிட்ட சொல்லி கொடுத்து பேச வைக்கிறானுங்க. அது ஒரு கருத்துன்னு வேற தூக்கிட்டு நிற்கிறானுங்க. முதல்ல தாவேகா கட்சி தோழர்கள்லாம் அடிப்படையாக கொஞ்சம் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த பனையூரில் இந்த பரந்தூரில் ஏர்போர்ட் கட்டுற ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, இது மாநில அரசுடைய கண்ட்ரோலில் வராது. இது ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோல் தான். மாநில அரசு இடத்த மட்டும்தான் கொடுக்க முடியும், அவ்வளோதான் மாநில அரசுடைய வேலை. இங்கே மாநில அரசை எதிர்த்து மாநில அரசு நாடகம் போடுகிறது, மாநில அரசு ஏமாத்துகிறது, மாநில அரசு நடிக்கிறது, இப்படியெல்லாம் சொல்லி மாநில அரசு நீங்கள் என்ன அடிப்படையே தெரியாமல் நீங்கள் யாரை தான் திட்டுறீங்க? உள்நோக்கம் இருக்குது அப்படின்றாங்க. அப்படி உள்நோக்கம் இருக்கணும்னா அது ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கணும். முதல்ல இந்த ப்ராஜெக்ட் வளர்ச்சிக்கானது. இது விவசாய நிலங்களை அழிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. கிடையாது, இது வளர்ச்சிக்கான ப்ராஜெக்ட் தான் முழுக்க. இந்த புகைப்படத்தை பாருங்கள். இவங்க பரந்தூருக்கு பதிலாக பன்னூரை தேர்வு செஞ்சுருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் தாவேகா தோழர்கள் கேட்குறாங்க. முதல்ல இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 4 இடத்தை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. திருப்பூரூர், படலம், பன்னூர், பரந்தூர். அந்த மீதி 3 இடங்கள்லையும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பரந்தூர் ஏன் சரியாக இருக்கும் அப்படின்றத லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிளியராக வேணால் பார்த்து பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த பரந்தூர் ஏர்போர்ட் ப்ராஜெக்டை அப்போஸ் பண்ணுறவங்கலாம் முதல்ல ஹைதராபாத் ஏர்போர்ட்டெல்லாம் போய் பாருங்கள். இப்போ கரண்ட்டாக நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட் அந்த ஹைதராபாத் ஏர்போர்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 20% கூட வராது. சென்னைக்கு இதை விட பெட்டரான ஏர்போர்ட் கண்டிப்பாக இப்போ தேவைப்படுது. அப்படி பரந்தூர் சரியான இடம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை விட பெட்டரான இடத்த காட்டணும். எங்கே கரெக்டான இடத்த காட்டணும். சும்மா இந்த பன்னூர், திருப்பூரெல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது. தெளிவாக ஏர்போர்ட் அமைக்கிறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உள்ள ஒரு இடத்த தெளிவாக காட்டணும். அப்படி காட்ட முடியாது, ஆனால் நாங்கள் பேசிக்கிட்டு மட்டும் இருப்போம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் முழுக்க தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு எதிரானவங்க தான் அப்படின்ற மாதிரி தான் புரிஞ்சுக்க முடியுது. இந்த பரந்தூர் பிரச்சனை ஆரம்பிச்சதில்ல, அதுலேருந்தே பரந்தூர் விமான நிலையம் அப்படின்றதையே ஒரு டேபு டாபிக் ஆக்கிட்டானுங்க. அதை பற்றி பேசினாவே அது தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு செயல், அது தப்பு, ஐயோ விவசாயிகளெலாம் அழிக்கிறேன் அப்படின்லாம் பேசி மக்கள் விரோதமான ஒரு ப்ராஜெக்ட் மாதிரியே கட்டமைச்சிட்டானுங்க. அதனால மக்களுக்கெல்லாம் பரந்தூர் அப்படின்னாலே பரந்தூர்
நெகட்டிவான ஒரு தாட்டு தான் டக்குன்னு பரந்தூர்னாலே வருது. மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுடைய கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, அந்த கெப்பாசிட்டின்றது மற்ற நகரங்களை கம்பேர் பண்ணுறப்போ 2 மடங்கு கம்மியாக இருக்குது. அதனால தான் ஏர் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முக்கியமாக இன்னொரு ஏர்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. கண்டிப்பாக வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். லாஜிஸ்டிக்ஸ் அமைக்கிறதுக்கு, வேர்ஹவுஸ் அமைக்கிறதுக்கெலாம் இன்னொரு ஏர்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. அந்த ஏர்போர்ட் உருவாகக்கூடிய ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவே ஒரு கார்கோ வில்லேஜாக மாற்றி ட்ரேட் கன்சைன்மெண்ட்டு, லாஜிஸ்டிக் பார்க்லாம் உருவாக அனைத்து சாத்தியங்களும் இருக்குது. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற ஏரியாஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர், வல்லம், இந்த மாதிரிப்பட்ட சிப்காட்டுகள்லாம் நிறைய இருக்குது பக்கத்தில். இப்படி தரமான லாஜிஸ்டிக் ஹப் கொண்டு வர்றது சென்னையில் நமக்கு நிறைய வெளிநாட்டு முதலீடுகளையெல்லாம் ஈர்க்கும். அது மட்டும் இல்லாமல் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் குளோபல் கனெக்டிவிட்டி முழுசாக இல்லை. பரந்தூர் ஏர்போர்ட் வந்துச்சுன்னா அதை இன்னும் மேன்மைப்படுத்தும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தை ஏன் வேற இடத்துல வைக்கக்கூடாது, இது ஏன் பரந்தூரில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், எந்த ஒரு அரசுமே விளைநிலத்தையெல்லாம் அழித்து அங்கே ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரம்லாம் நாசமாக போகணும் அப்படின்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. இவங்க காட்டுறாங்க இல்லையா சில நீர்நிலைகள், அந்த நீர்நிலைகள்லாம் உண்மையாகவே முழுக்க முழுக்க விவசாயத்துக்கு தான் பயன்படுதா அப்படின்றத போய் ஆராய்ஞ்சு பார்த்தா தான் தெரியும். பரந்தூரில் விவசாய நிலம் அதிகமாக இருக்கா, தரிசு நிலம் அதிகமாக இருக்கா அப்படின்றத கணக்கெடுத்து பார்த்தா தரிசு நிலம் தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேரமே நான் ஒரு ஃபோட்டோ காமிச்சேன் இல்லையா, அந்த ஃபோட்டோலையே பார்த்தீங்கன்னா பரந்தூரில் 1005 குடும்பங்களை நம்ம அவங்களுக்கு மாற்று இடம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா போதும். 1005 குடும்பங்கள் தான். ஆனால் பன்னூரில் 1546 குடும்பங்களை வேற இடங்கள் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கிறதுனால தான் பரந்தூரை தேர்வு செஞ்சுருக்காங்க. இது எதையுமே பற்றி யோசிக்காமல் முழுக்க 5 வயசு பையன் பேசுகிறத கேட்டுக்கிட்டு மனசு டச் ஆயிடுச்சு, அந்த பையன் எங்கள் மனசை டச் பண்ணுற மாதிரி பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சினிமா மயத்திலேயே பேசக்கூடாது. ஆக்சுவலி டேட்டா எதுக்கு வேணாம் அப்படின்றதுக்கான டேட்டாவை கொண்டு வச்சு தரவுகளோடு பேசணும். நாங்கள் எதுக்கு வேணுன்றத தரவுகளோடு எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். வளர்ச்சி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இழப்பும் இருக்க தான் செய்யும். காடுகளெல்லாம் அழிச்சு தானே விவசாய நிலம் வந்துச்சு. அப்போ காடுகளுக்கு என்ன நியாயம்? காடு எல்லாம் ஏன் அழிச்சாங்க? அப்போ வளர்ச்சி இருக்கணும், ஆனால் இழப்பு இருக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் கூட கரண்ட் கட் ஆயிடக்கூடாது. சரி, அப்போ அதுக்குன்னு சொல்லிட்டு விரிவாக்க பணிகள் ஏதாவது முயற்சி செஞ்சால் உடனே அதையும் எதிர்க்கிறது. தனி விமானத்தில் பறக்கணும், ஆனால் ஏர்போர்ட் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும், ஆனால் தொழிற்சாலைகளே இருக்கக்கூடாது. ஆளுக்கு ஒரு வண்டி வேணும், ஆனால் டிராஃபிக் எதுவும் ஆயிடக்கூடாது. இப்படி எல்லாத்தையுமே எதிர்க்கிற மனநிலையிலே பார்த்துக்கிட்டு இருந்தா எதிர்த்துக்கிட்டே தான் இருக்கணும். வளர்ச்சியை நோக்கி போகவே முடியாது. அப்படின்னா விமான நிலையம் கொண்டு வர வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் இங்கே கொண்டு வர வேணான்னு தான் சொல்கிறாங்க. சரி, இடத்த காட்டுங்க அப்படின்னா கதறுங்கடா. சரி, இடத்த மட்டும் சொல்லுங்க அப்படின்னா நான் நடுக்கமாக இருக்கா, பயமாக இருக்கா அப்படின்றானுங்க. ஏன்டா இப்படி இருக்கீங்க? நியூஸ் சேனல்காரங்கெல்லாம் மீன் போட்டவங்களெல்லாம் கலாய்க்கிறானுங்க. ஏன்டா இப்படி இருக்கீங்க? பரந்தூருக்கு போக சொன்னால் பறந்து போகிறானுங்க. இவனுங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு ஐயோ, ஹெல்மெட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இல்லை, விஜய் அவர்கள் வேற ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஹெல்மெட் போட்டு வாங்கப்பா. ஒருத்தெல்லாம் ஓடுறான், வண்டி பக்கத்துலேயே ஓடுறான் வீடியோ எடுத்துக்கிட்டே. தம்பி நில்லுப்பா, வீடியோலாம் எடுக்காத, சேஃபாயிரு அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ்ஸை பார்க்கவே மாட்டேங்கிறாரு. ப்ரெஸ்ஸவே பார்க்க மாட்டேன் அப்படின்னா என்ன கதை? எனக்கு ஒன்றும் புரியல. ப்ரெஸ்ஸையே பார்க்காம முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறாரா? அப்போ கேள்வியே இவர்கிட்ட யாரும் கேட்டக்கூடாது, அப்போது பதிலும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற நிலைப்பாட்டில் இருக்காரா? ஆனால் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இந்த மாதிரி நானும் போக போக பழகிப்பார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படியே தான் இருக்கார் மனுஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டத்துக்கு இவர் வராருன்றப்போ கூட்டம் கூட்டிச்சுலே, அந்த கூட்டத்தில் சின்ன பசங்களாம் ஸ்கூலை கட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நேற்றுக்கு வேற திங்கக்கிழமை. புஷி ஆனந்த் ஒரு இடத்துல சொன்னார் தெரியுமா, எங்கள் தலைவனை பார்க்க நாங்கள் வருவோம், வேலையை விட்டுக்கிட்டு கூட வந்தாலும் சரிதான், வேலையே போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தார்ல. இப்போ ஸ்கூல் பசங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போ இதெல்லாம் சரியா? இதையெல்லாம் கண்டிப்பாங்களா யாராவது? அந்த பையன் சொல்கிறான், ஸ்கூலுக்கு போகணுன்னா முதல்ல எங்கள் ஊர் இருக்கணும்ல அப்படின்றான். இதையும் ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ அந்த பையனுடைய படிப்பு பாதிக்கப்பட்ட போது, ஏதோ இந்த ஏர்போர்ட் கொண்டு வரதுனால அந்த பையன் ஸ்கூலுக்கு போகிற ஸ்கூல் லைஃபே போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இதையே பற்றி பேசி இது ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜாக தான் மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. யாரு? இந்த நாம் தமிழர் கட்சி, இப்போ தாவேக்கா கட்சி. நாம் தமிழர் கட்சிக்கு அடுத்தபடியாக தாவேக்கா அவங்க இடத்த நிரப்புறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்க. சரி, இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் என்ன தான் இழப்பீடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் விலையை விட 4 to 5 மடங்கு இழப்பீடு கொடுக்கப்படும். அடுத்தது 245 ஏக்கரில் புதிய டவுன்ஷிப்.
அடுத்தது அரசு வேலை அல்லது ஆண்டு தொகை. அடுத்தது ஒரு வருடத்திற்கு மாத வாழ்வாதார மானியம் ரூபாய் 3000. சிறு வியாபாரிகளுக்கு ஒரு முறை மானியம் 25,000 ரூபாய். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 50,000 ரூபாய் ஒரு முறை மீள் குடியேற்ற உதவித்தொகை. மழைநீர் சீராக செல்ல என்ன திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் அது நியாயமான கேள்வி. ஆனால் அதை விட்டுக்கிட்டு எல்லாத்தையும் இழுத்து மூடு எதுவுமே வரக்கூடாது. இதெல்லாம் என்ன டெவலப்மெண்ட்டா? சீமான் சொல்லுவார்ல, டெவலப்மெண்ட்டா, இதுக்கு பேர் டெவலப்மெண்ட்டா, எங்கள் இதை வந்து அழித்து எங்கள் விவசாய நிலங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு பேர் டெவலப்மெண்ட்டா அப்படின்றமா ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் கத்திக்கிட்டு இருப்பான் தெரியுமா? அந்த மாதிரி தான் இதுவும் இருக்குது. விஜய் அவர்கள் இதே வழியில் பயணிக்க வேணான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படியே பயணித்தா மக்கள்லாம் உதறிடுவாங்க, மக்கள் கண்டுக்க மாட்டாங்க. அந்த ஒரு இடத்துல கூட்டம் கூடும் இல்லையா, அந்த ஒரு கூட்டத்தை வச்சு எதையுமே டிசைட் பண்ணக்கூடாது. மக்கள்ன்றவங்க வேற, பொதுமக்கள் பொதுஜனம் அப்படின்றது வேற. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.